வெல்கம் டு தமிழ் ஆடியோ ஸ்டோரி சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெஸ்வானி ஃபேமிலிக்கு அங்கே இருக்கிற நிறுவனங்கள் எல்லாமே அவங்களோட 20% பங்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கள எதிர்த்து எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணால் அவங்களால என்ன செய்ய முடியும் என்று சரவணன் ஆதிசேஷனிடம் கேட்டான். இதை கேட்ட ஆதிசேஷன் முகம் சுழித்துவிட்டு, அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. உண்மையிலேயே இதுக்கு முன்னாடி எல்லா நிறுவனங்களும் பெஸ்வானி ஃபேமிலியோட கோரிக்கையை மறந்துருக்காங்க. ஆனால் இப்போதைய நிலைமையில் எல்லாருமே பொருளாதார ரீதியாக முன்னேறிட்டு தான் நினைக்கிறாங்க. பொதுவாக நம்ம மக்கள் எல்லாருமே பணத்தை சார்ந்து தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தேவையானதை விட அதிகமாகவே சம்பாதிக்கிறாங்க. அவங்க திறமைக்கு ஏற்ற சம்பளம் தான் அவங்களுக்கு கிடைக்கவும் செய்யுது. இது தவிர எல்லாருமே வருஷத்துக்கு மில்லியன் கணக்கில் லாபத்தை பார்க்குறாங்க. சொந்த தொழில் பண்ணுற எல்லாருமே அவங்களோட பிஸ்னஸில் அதிக அளவில் லாபம் பார்க்கறதுனால தான் அவங்களால இந்த 20% ஒரு குடும்பத்துக்குன்னு கொடுக்க முடியுது. எல்லாத்துக்கும் மேலே அவங்க மேலே இருக்கிற மரியாதைன்னு சொல்ல முடியாது, ஒரு விதத்தில் பயம்னு சொல்லலாம் என்று பேசி முடித்தார். ஆதிசேஷன் மூச்சு விடுவதற்காக சில நொடிகள் தன்னுடைய பேச்சை நிறுத்தினார். இந்த இடைவெளியில் சரவணன் தன்னுடைய ஆர்வத்தை அடக்கிக் கொள்ளாமல், அதுக்கப்புறம் இதுல உங்களுக்கு என்ன பயம்னு சொல்லுங்க என்று கேட்டான். அவனுடைய இந்த ஆர்வத்தை புரிந்து கொண்டு ஆதிசேஷன் லேசாக சிரித்துவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு சில குடும்பத்தோட பிசினஸ் சரியா போகாததுனால அந்த குடும்பத்தோட பிசினஸும் அந்த குடும்பமும் இல்லாமலே போயிடுச்சு. முதல்ல இது ஒரு சாதாரண காரணமாக தான் இருந்தது. அவங்களோட குடும்பத்துல பயங்கரவாதியோட தாக்குதலும் குண்டு வெடிப்பு சம்பவமும் நடந்துச்சு. இதனால அவங்களோட ஃபேக்டரியில் கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எதிர்மறையான நிறைய நியூஸ் வெளியில் வர ஆரம்பிச்சிது. அந்த ஊரில் இருக்கிற உள்ளூர் அதிகாரிகளுக்கு இதை பற்றின நேரடியான விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனால அவங்க அவங்களோட ஃபேக்டரியை மூடிட்டாங்க. இதில் ரொம்பவே பயப்படுற மாதிரியான விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளவு பெரிய குடும்பம் திவாலானதுக்கு அப்புறமும் இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அடைக்கலம் தேடி வேற வேற நாட்டுக்கு ஓடிட்டாங்க. ஆனா அதை எதிர்பாராத விதமா அவங்க எல்லாம் கப்பல்ல போயிட்டு இருக்கிறப்போ அங்க நடந்த ஒரு விபத்துல இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி மட்டும்தான் வந்துச்சு. அதிக எண்ணிக்கையில மக்கள் எல்லாரும் கடல்ல சடலமா இருந்தாங்க. சாதாரண மக்களுக்கு கூட தெரியும், நிறைய சரக்கு கப்பலும் ஆளுங்க பயணிக்கிற கப்பலும் கூட சின்ன சின்ன படகும் கூட ஒரு சில உடல்களை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சிரமம்தான். ஆனா இதுல செய்தியாளர்களும் அங்க வந்திருந்தாங்கிறது தான் சகிச்சிக்க முடியாத உண்மை. யாரோ அவங்களை கொண்டுட்டு செய்தியாளர்களுக்கு தகவல் கொடுத்த மாதிரி அப்பட்டமா தெரிஞ்சுது. தன்னை எதிர்க்கிறவங்கள கொண்டுடுவோன்னு சொல்லி எல்லாருக்கும் எச்சரிக்கை கொடுக்கறதா பெஸ்வானி ஃபேமிலி ஒரு முழு குடும்பத்தையும் கொண்டுட்டாங்க. அவங்க உண்மையிலேயே இரக்கமில்லாதவங்க தான். அவங்களுக்கு தேவையானது கிடைக்கிறதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, யாரை வேணாலும் கொல்வாங்க, எந்த லெவலுக்கும் போவாங்க. அது 100 பேரா இருந்தாலும் அவங்க கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் அப்புறமும் ஒரு சில குடும்பம் அவங்கள எதிர்க்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா அதோட விளைவு இன்னும் மோசமா இருக்கும்னு நினைச்சு அவங்களால எதுவும் செய்ய முடியல. ஒரு சிலர் பெரிய பெரிய அதிகாரிகள் கிட்ட சொல்லி தடை விதிக்க சொல்லியும் தண்டனை கொடுக்க சொல்லியும் கேட்டாங்க. ஆனா அப்படி அவங்களுக்கு தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறமும் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களோட குடும்பத்துல யாரும் உயிரோட இல்லை என்று சொல்லி ஆதிசேஷன் நடுங்கினார். அவர் பயத்தோடுதான் இவ்வளவு விஷயங்களையும் சரவணனிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனாலும் அவர் பெஸ்வானி ஃபேமிலியை அடக்குவதற்கு யாராவது வருவார்கள் என்று நம்பிக்கையுடனும் முழு மனதுடனும் இருந்தார். இருந்தாலும் சக்திவேல் ஃபீனிக்ஸ் ஃபேமிலியின் சிம்மாசனத்தில் இருந்து விலக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால் பெஸ்வானி ஃபேமிலிக்கு இருந்த ஒரே ஒரு எதிரி காணாமல் போயிருந்தார். இப்போது பெஸ்வானி ஃபேமிலி தடுக்க முடியாத மற்றும் வெல்ல முடியாத ஒரு இடத்தில் இருக்கிறது. ஆதிசேஷனும் சரவணனும் உரையாடலை முடித்தவுடன் ஜாய் கொஞ்சம் நகர்ந்தாள். ஜாய் பின்னர் நிமிர்ந்து அவர்களை பார்த்தாள். அவள் முகத்தில் கண்ணீர் இன்னும் உலரவில்லை. இருப்பினும் அவள் கண்கள் மீண்டும் கண்ணீரால் நிரம்பிக் கொண்டே இருந்தது. அவள் மறுபடியும் அழுவதை பார்த்த சரவணன் அவள் பக்கத்தில் சென்று, கவலைப்படாத, உன்னோட அம்மா அப்பா எல்லாம் நல்லாதான் இருப்பாங்க, அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது, நான் சொல்றேன்ல என்று அவனால் முடிந்தவரை அவளுக்கு ஆறுதல் கூறினான். அவள் சரவணனின் பேச்சை கேட்டுவிட்டு மீண்டும் மீண்டும் தலையை ஆட்டினாள். அவள் தலையை ஆட்டிய போது அவளுடைய அழகான முகத்திலிருந்து கண்ணீர் கிட்டத்தட்ட கீழ் விழுந்து கொண்டே இருந்தது. பின் சில நிமிடங்கள் யோசித்துவிட்டு, சரவணா, நீ பொய் சொல்ற,
நீ ஒரு லையர். இப்ப நீங்க பேசிட்டு இருக்கிறத நான் கேட்டனே. நான் என்ன சின்ன குழந்தைன்னு நினைச்சியா, இல்ல எனக்கு காது கேட்காதுன்னு நினைச்சிட்டியா? நீங்க பேசுறது எதுவும் எனக்கு புரியாதுன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கியா? என் அம்மா அப்பாக்கு ஏதோ ஆயிடுச்சு, அவங்க இறந்துதான் போயிருக்கணும். எல்லாரும் என்னென்னவோ சொல்றீங்க, ஆனா என்னால எதையுமே தாங்கிக்க முடியல. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இனிமே இந்த உலகத்துல எனக்காக யாரும் இல்ல. நான் என்ன பண்ண போறேனோ எனக்கு தெரியல என்று சொல்லிக்கொண்டு ஜாய் அழுது கொண்டிருந்தாள். அவள் அழுவதை பார்த்து சரவணன் கவலையாக அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய பார்வையில் அவள் 20 வயதான ஒரு சிறிய குழந்தைதான். ஆனால் முடிந்தவரை அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். அந்த சிறிய குழந்தை அழுவதை அவளுடைய பார்வையில் இருந்து பார்க்கும்போது அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் மறுபடியும் ஜாயை பார்த்து, நான் தான் சொல்றேன்ல, நீ கவலைப்படாத, அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது. நம்மளால அவங்கள ஃபோனில் ரீச் பண்ண முடியாமல் போனதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க கடலில் இருந்திருக்கலாம், கப்பலில் இருந்திருக்கலாம், அங்கே எந்த சிக்னலும் இருக்காது. கொஞ்ச நாளில் அவங்களே திரும்பி வந்துடுவாங்க என்று ஆறுதல் சொன்னான். சரவணன் சொன்னதை கேட்டு ஜாய், இல்ல, நீ என்கிட்ட போய் சொல்ற. அவங்க 15 நாள் கடல்லையே இருக்காங்க, பட்டினியா கூட இருந்திருக்கலாம். ஏதேதோ போய் சொல்ற. இல்ல, எங்க அப்பா அம்மாக்கு ஏதோ ஆயிடுச்சுதான். இனிமே இந்த உலகத்துல எனக்கு யார் இருக்கா என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். அவள் சொல்வதை கேட்டு சரவணனுக்கு கோபம் வந்தது. அவன் கோபப்பட்டாலும் மறுபக்கம் அவனுக்கு அவளை பார்த்து கவலையாகவும் இருந்தது. ஜாயிடம், கவலைப்படாத, நான் போய் விதுரனை தேடிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். ஆதிசேஷன் அவனை சமாதானப்படுத்த முயன்றார். ஆதிசேஷன் சரவணனிடம், சார், உங்களால கண்டிப்பா முடியாது. நீங்க அங்க போனா உங்களுக்கும் அதே நிலைமை தான். நீங்க இப்போ அவங்கள கண்டுபிடிக்க போனீங்கன்னா விதுரன் இன்விடேஷனை உங்களுக்கு கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கணும். அது என்னன்னு முதல்ல நம்ம கண்டுபிடிப்போம். நீங்க அவசரப்பட்டு அங்க போக வேண்டாம் என்று ஆதிசேஷன் சொன்னார். ஆதிசேஷன் சொன்னதை கேட்டு சரவணன், ஓ, அப்ப நான் அவரை பார்த்து பயப்படுறேன்னு சொல்றீங்களா என்று கோபமாக கேட்டான். இதை கேட்டு ஆதிசேஷன் ஒரு நிமிடம் திகைத்து போனார். அவருக்கு திடீரென்று என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. வீட்டு வாசலில் இன்விடேஷனை அனுப்பிய அந்த நபர் இன்னும் வெளியே செல்லவில்லை. நீங்க ஏன் இங்க இருக்கீங்க? இன்னும் ஏன் நீங்க வெளியில போகல என்று ஜூலியஸ் தனிப்பட்ட முறையில் இந்த நபரின் அருகில் சென்று கேட்டார். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நபர் விதுரனுடைய ஆட்களில் ஒருவர். எனவே ஜூலியஸ் அந்த நபரை புறக்கணிக்க துணியவில்லை. விதுரனின் ஆளான அந்த நபர் பிராங்க்லின் குடும்பத்தை அழைக்க வரவில்லை என்பது தெளிவாக தெரிந்திருந்தது. அந்த நபர் ஜூலியஸிடம், அவரு நான் கொடுத்த இன்விடேஷனை வாங்கிட்டாரா? எனக்கு எந்த பதிலும் வரவே இல்லையே என்று கேட்டார். இதை கேட்ட ஜூலியஸ் கோபமாக, அவர் அதை வாங்கிக்கிட்டாரு, ஆனா உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு அவருக்கு எந்த அவசியமும் இல்லை. அவர் சாதாரண ஆளு நினைக்காதீங்க. அவரு எலைட் ரேங்க்ல இருக்கிற ஒரு வாரிசு. அவரை யாரு நினைக்கிறீங்க என்று சொல்லி கத்தினார். ஆனால் ஜூலியஸ் கத்தியதை கேட்ட அந்த நபர் கோபத்தில் ஜூலியஸை ஓங்கி அறைந்தார். பின் அந்த பதட்டத்தில் ஜூலியஸ் கொஞ்சம் சோர்வாக இருந்தார். அவருக்கு திருப்பி அடிக்கக்கூட நேரமில்லாமல் இருந்தது. முகத்தில் அறைந்த பிறகும் ஜூலியஸ் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் இருந்தார். அவன் முகம் சாம்பலை போல வெளிரி இருந்தது. அவர் பெஸ்வானி குடும்பத்தை புண்படுத்த துணியவில்லை. ஹோக்சியாவில் உள்ள பல வணிகங்கள் அல்லது தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள வணிகங்கள் கூட அவர்களையும் அவருடைய ஆட்களையும் எதிர்க்க துணியவில்லை என்று நினைத்தார். பெஸ்வானி குடும்பத்தின் வழிகளும் அவர்களுடைய செயல்களும் மற்றவர்களை மிகவும் பயமுறுத்துவதாக இருந்தது. அவர்கள் எங்கு சென்றாலும் மற்றவர்களுக்கு அவர்களை பொறுத்த அபிமானத்தில் குழப்பமே ஏற்படும். ஜூலியஸ் அங்கிருந்து நகர்ந்து சென்று, நான் இப்பவே போய் அவங்கள கூட்டிட்டு வரேன் என்று சொல்லி கொல்லைப்புறத்தை நோக்கி புறப்பட்டான். ஆனால் அவனுக்கு கொஞ்சம் வெட்கமாக இருந்தது. அவர் ஒரே குடும்பத்தின் தலைவராக இருந்த போதும் விதுரனின் வேலையாளின் கையால் அவர் அடி வாங்கியிருந்தார். அந்த அவமானத்தில் அவர் நொந்து கொண்டிருந்தார். அவர் தன் மனதிற்குள் ஏன் தன் மகளின் பேச்சை கேட்கவில்லை என்று நொந்து கொண்டார். ஜூலியஸ் சரவணனை சமாளிப்பது எளிதான காரியம் அல்ல என்பதை புரிந்து கொண்டார். ஜூலியஸ் வாசலுக்கு சென்ற பொழுது சாரா அங்கிருந்த நபரிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருந்தாள். ஆனால் எலினா கூட தன்னுடைய அம்மா அந்த நபரிடம் மன்னிப்பு கேட்கிறாள் என்பதை நம்பவில்லை. சரவணன் மட்டுமே சாராவிற்கு புத்துமதி சொல்ல முடியும் என்று எலினா நினைத்தாள். இந்த காட்சியை பார்த்த ஜூலியஸ் வேகமாக கொல்லைப்புறத்திற்கு சென்றார்.
ஆனால் கொல்லைப்புறத்தில் ஆதிசேஷன் சரவணனிடம் பேசிக் கொண்டிருந்தார். ஜூலியஸ் அவர்களுக்கு இடையில் நுழைந்து ஆதிசேஷனை பார்த்த பிறகு அவர் திடீரென்று தான் பேச வந்த விஷயங்களை பேச வேண்டாம் என்று நினைத்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆதிசேஷன் சரவணனையும் ஜாயையும் இப்போதைக்கு ஆறுதல் படுத்தும் முயற்சியில் இருந்தார். அதனால் அவர் இப்போது செபாஸ்டியன் குடும்பத்தின் மீது ஆதிசேஷன் எவ்வளவு அதிகமாக முதலீடு செய்ய போகிறார் என்பதை அவரால் இந்த நேரத்தில் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் எப்படியாவது தெரிந்து கொள்ள முடியுமா என்று ஜூலியஸ் ஆர்வமாக இருந்தார். ஆதிசேஷன் எதிர்காலத்தில் அதிக பணம் சம்பாதிப்பது எப்படியும் அவருக்கு கடினமானதாக இருக்காது என்று அவர் நினைத்தார். பின் சிறிது நேரம் யோசித்துவிட்டு ஜூலியஸ் சரவணனிடம் நடந்து சென்று, சரவணா, வெளியில யாரோ உங்களுக்காக காத்திருக்காங்க. நீங்க வெளியே போய் அதை சமாளிங்க என்று சொல்லி தன்னுடைய தொனியை சரி செய்ய முயன்றாலும் அவனால் தன்னுடைய கோபத்தை இன்னும் அடக்க முடியவில்லை. விதுரன் பிஸ்வானி மைட்டி 7 இருக்கும் திவாகரின் மகன். அதனால் அவரை எதிர்ப்பதற்கு இந்த உலகிலேயே யாரும் இல்லை என்று அவர் நினைத்துக் கொண்டிருந்தார். அவரை பழிவாங்கும் அளவிற்கு தைரியம் யாருக்குமே இல்லை. இந்த தலைமுறையின் தென்கிழக்கு ஆசியா மற்றும் கட்டோகாவில் உள்ள அனைவருமே விதுரனை புண்படுத்தும் அளவிற்கு அவ்வளவு தைரியமானவர்கள் யாரும் இல்லை. இன்று மிதுனனின் ஆட்களில் ஒருவரான செபாஸ்டின் ஃபேமிலியில் வீட்டில் வாசலில் நின்று கொண்டிருந்தார். அவர் கொஞ்சமும் சந்தேகத்திற்கிடமின்றி சரவணனுடன் சிக்கலை தேடிக் கொண்டிருந்தார். அயர்லாந்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் செபாஸ்டியன் குடும்பத்திற்கும் எந்தவித தொடர்பும் சம்பந்தமும் இல்லை என்று அங்கிருக்கும் அனைவருக்கும் தெரியும். அதனால் ஜூலியஸ் சரவணனிடமிருந்து விலகி இருக்க எண்ணினார். ஜூலியஸின் வார்த்தைகளை கேட்ட சரவணன் அதிகமாக யோசிக்கவில்லை. அதற்கு பதிலாக அவரிடம் தலையசைத்துவிட்டு, அவர் எங்க இருக்காரு என்று கேட்டார். அவர்கள் மனதில் விதுரனின் அந்த ஆள் பிரச்சனையை ஏற்படுத்துவதற்காகவே இங்கு வந்திருப்பதாக அவர் நினைத்தார். அது அழைப்புதலில் உள்ளதைப் போல மிகவும் எளிமையானதாக இருக்காது என்று நினைத்தார். அவர் செபாஸ்டின் ஃபேமிலியின் வீட்டு வாசலில் இருக்கிறான் என்று ஜூலியஸ் சொன்னதும் தலையை உயர்த்தி சரவணன் அவரை பார்த்தான். பின்னர் ஜூலியஸ் மேலும் சரவணனிடம், சரவணா, நீங்க அவரை தேடி போகும்போது அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அது அவங்களோட ஃபேமிலி, பெஸ்வானி ஃபேமிலியை சேர்ந்த யாருக்குமே ஒரு நல்ல எண்ணம் கிடையாது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க என்று ஜூலியஸ் சொன்னதும் சரவணன் இதை கேட்டு திகைப்பாக நின்றான். சரவணன் திகைப்பாக இருந்தாலும் அதை அவரிடம் வெளிக்காட்டிக் கொள்ளாமல், பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன், அவரிடம் தலையசைத்து என்று கம்பீரமாக பதில் சொன்னான். சரவணனின் பதிலை கேட்டதும் ஜூலியஸ் நிம்மதி பெருமூச்சு விட்டார். இருந்தாலும் சரவணனுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற கவலை அவரது மனதில் இருந்து கொண்டே இருந்தது. செபாஸ்டின் குடும்ப வீட்டில் சரவணன் இறப்பதை அவர் விரும்பவில்லை. ஏனென்றால் இந்த இடத்தில் ஏதாவது பிரச்சனை வரும் என்றால் எதிர்காலத்தில் செபாஸ்டின் குடும்பம் இல்லாமல் கூட போகலாம். இந்த இடத்தில் சரவணனுக்கு ஏதாவது அநீதி நடந்திருந்தால் சரவணனின் ஆட்களால் செபாஸ்டின் குடும்பம் மொத்தமாக அழிக்கப்படலாம் என்று அவர் நினைத்தார். இருந்தாலும் ஜூலியஸ் எதிர்பார்க்காதது என்னவென்றால், அவர் தனது வார்த்தைகளை முடித்த பிறகு சரவணனுக்கு அருகில் இருந்த ஆதிசேஷன் சரவணனை பின்தொடர்ந்தார். இதை பார்த்த ஜூலியஸ், மிஸ்டர் ஆதிசேஷன், தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றதை கேளுங்க என்று அவரை அங்கிருந்து போக விடாமல் நிறுத்தினார். இதை கேட்ட ஆதிசேஷன் ஜூலியஸிடம், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மிஸ்டர் ஜூலியஸ், எங்களோட ஒத்துழைப்பு எதிர்காலத்துல உங்களுக்கு இல்லாம கூட போகலாம் என்று கேலியாக பதில் சொன்னார். ஆதிசேஷன் சொன்ன இந்த கேலியான பதிலை கேட்டு ஜூலியஸ் திகைத்து போய் நின்றார். ஜூலியஸ் தன் மனதிற்குள், இந்த ஆதிசேஷன் என்ன பேசுறாரு, இப்பதான் ஒத்துழைப்புக்கு சரின்னு சொன்னாங்க, அதுக்குள்ள என்ன நடந்துச்சு? இந்த ஆதிசேஷன் ஒத்துழைப்பு வேணாம்னு நினைக்கிறாரா, அதை நிறுத்தணும்னு நினைக்கிறாரா? அவர் மனசுக்குள்ள என்ன நினைச்சிருக்காருன்னு எனக்கு சரியா தெரியல. அவர் ஏன் இப்படி திடீர்னு சொல்றாரு என்று குழம்பிக் கொண்டிருந்தார். சில நிமிடங்கள் யோசித்துவிட்டு ஆதிசேஷனிடம், மிஸ்டர் ஆதிசேஷன், நீங்க ஏன் இப்படி சொன்னீங்க? உங்களோட மனசுல என்னதான் இருக்கு? செபாஸ்டியன் குடும்பத்தோட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அப்படி ஏதாவது இருந்தா நீங்க வெளிப்படையா என்கிட்ட சொல்லுங்க. ஆனா இப்படி மாறி மாறி பேசி ப்ளீஸ் என்ன குழப்ப வேண்டாம் என்று ஜூலியஸ் சொன்னார். ஜூலியஸின் இந்த சீரியஸான பதிலை கேட்டு ஆதிசேஷனுக்கு சிரிப்பு வந்தது. அவர் ஜூலியஸை பார்த்து சிரித்துக் கொண்டே, அவங்களோட எனக்கு பிரச்சனையா? என்ன பேசிட்டு இருக்கீங்க மிஸ்டர் ஜூலியஸ்? அவங்களோட எனக்கு என்ன பிரச்சனை? நான் உங்களை கேலி பண்றதுக்காக சொன்னேன் என்று சிரித்துக் கொண்டே சொன்னார்.
மறுபடியும் சிரித்துக்கொண்டே ஜூலியஸை பார்த்து, செபாஸ்டியன் குடும்பத்துல எல்லாருக்குமே சீரியஸ் எது சிரிப்பு எதுன்னு தெரியாதா? எல்லா விஷயத்தையும் சீரியஸா தான் எடுத்துக்குவீங்களா? கொஞ்சமாவது நகைச்சுவை உணர்வோட இருங்க. என்று ஆதிசேஷன் சொன்னார். ஆதிசேஷன் சொன்னதை கேட்ட ஜூலியஸ் எதையும் புரியாமல் தலையை சொரிந்து கொண்டு அங்கேயே நின்று கொண்டிருந்தார். அவருடைய மூளையில் சரவணன் அந்த விதுரனின் ஆளை சந்திக்கப் போனதையும் ஆதிசேஷன் இந்த புரியாத பதிலையும் சேர்த்து குழப்பிக் கொண்டிருந்தார். அவருக்கு அவருடைய குடும்பமும் காப்பாற்றப்பட வேண்டும், அதே நேரத்தில் சரவணனுக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது என்று நினைத்து கொண்டிருந்தார். விதுரனிடமிருந்து வந்த அழைப்பிதழை கொண்டு வந்து அவருடைய அசிஸ்டண்டை பார்க்க போன சரவணனுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்று ஜூலியஸ் நினைத்து கொண்டிருந்தார். இத நான் சமாளிச்சுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்ற சரவணனை பார்த்து ஜூலியஸ் மனதிற்குள், இவர்களெல்லாம் மூளை இல்லாதவர்களா என்று மனதளவில் நினைத்து கொண்டிருந்தார். சரவணன் பற்றிய தற்போதைய நிலை அவர்களுக்கு தெரியாவிட்டாலும் இன்விடேஷனை கொடுக்க வந்த அந்த நபர் பெஸ்வானி குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு ஆள் என்பது ஜூலியஸிற்கு தெரிந்திருந்தது. பொதுவாக பெஸ்வானி குடும்பத்தைச் சேர்ந்த அனைவருமே கொஞ்சம் முரட்டுத்தனமாகவும் வில்லத்தனமாகவும் இருந்ததனால் ஜூலியஸ் அந்த நேரத்தில் பயந்திருந்தார். ஆனால் அவர் சரவணனை பற்றி இப்படி குறைத்து எடை போட வேண்டியதாக ஆனது. ஜூலியஸ் ஆதிசேஷனை தடுத்த பின் ஆதிசேஷன் அவரை பார்த்து சிரித்துக்கொண்டு, நீங்க ஒரு நார்மலான வாழ்க்கைய வாழ விரும்புறீங்களா? இந்த ஆடம்பர வாழ்க்கை உங்களுக்கு வெறுத்து போச்சா? வருஷம் ஃபுல்லா வேலை செஞ்சும் அயர்லாந்துல செபாஸ்டியன் குடும்பம் இதுவரைக்கும் எந்த முன்னேற்றத்தையும் அடையல. நீங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அவங்க இப்போ கொஞ்சம் சொல்லிக்க முடியாத நிலைமையில தான் இருக்காங்க. இப்போதைக்கு என்னோட உதவி வேணும்னா கொஞ்சம் பார்த்து அனுசரணையா நடந்துக்குங்க. எதிர்காலத்துல என்னோட எந்த விஷயத்திலையும் நீங்க தலையிடாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இப்ப எனக்கு வழி விடுங்க என்று கோபமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியே சென்றார். அதே நேரத்தில் முற்றத்தில் சாரா சத்தமாக அழுது கொண்டிருந்தார். மறுபுறம் ஃப்ரெட்ரிக் முதுகுக்கு பின்னால் கைகளை கட்டிக்கொண்டு அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார். இன்று அவர்தான் விவாகரத்து செய்ய போவதாக முடிவெடுத்திருப்பதை சாராவிடம் தெளிவாக விளக்கிக் கொண்டிருந்தார். இந்த முடிவை சாராவிடம் தெளிவுபடுத்திய பின்பு முன்பை விட ஃப்ரெட்ரிக் மிகவும் நிம்மதியாக உணர்ந்தார். இது போன்ற விஷயங்களை ஃப்ரெட்ரிக் இத்தனை வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்ததினால் சாராவிடமிருந்து கூட கற்றுக்கொண்டிருக்கலாம். அவர் தன் மனைவியை அதிகமாக கண்டித்ததால் சாராவின் ஒழுக்கமும் அறிவும் பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஆல்பர்ட் குடும்பம் பிசினஸில் கடுமையான பொருளாதார சரிவை சந்தித்திருந்தது. பிசினஸில் மட்டுமல்ல, அவரது சொந்த வாழ்க்கையிலும் அதிகமாக நஷ்டம் மட்டுமே இருந்தது. பின் சாரா எலினாவை பார்த்து, உன்னோட அப்பா இனிமே எனக்கு வேண்டாம். உன் அப்பா மாதிரி ஒரு கொடூரமான ஒருத்தனை நான் பார்த்ததே கிடையாது. அவரு நான் இந்த நிலைமையில இருக்கும்போது என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றாரு. நம்ம பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு அவருக்கும் தெரியும். நம்ம பிசினஸ்ல இருக்கிற நஷ்டம் நம்ம குடும்பத்துக்கு வரணும்னு அவர் நினைக்கிறாரு போல. அவர் என்னை பத்தி கவலைப்படவே இல்லை. அவரோட எண்ணம் எல்லாமே பிசினஸ்ல மட்டும்தான் இருக்கு. அதனால உங்க அப்பா சொன்ன மாதிரி நான் அவரை டிவோர்ஸ் பண்ணலான் இருக்கேன். உன்னோட அப்பா இனிமே எனக்கு வேணாம் இல்லைனா என்று தன் கண்களை துடைத்துக் கொண்டே சொன்னார். தன்னுடைய பெற்றோரை இந்த நிலைமையில் பார்த்த எலினாவிற்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. அவள் அந்த நேரத்தில் திகைப்பாக அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். ஆனால் சாராவின் செயல்கள் ஒவ்வொன்றும் எலினாவிற்கு பிடிக்கவில்லை. எலினா மட்டும் சாராவின் மகளாக இல்லாமல் இருந்திருந்தால் எலினா எப்போதோ சாராவை விட்டு சென்றிருப்பாள். ஆனால் சாராவின் மகளாக போய்விட்டதால், சாராவின் இரத்த சொந்தமாக மாறிவிட்டதால் இந்த நிலைமையில் சாராவை அவள் ஆறுதல் படுத்திக் கொண்டிருந்தாள். எலினாவின் ஆறுதல் வார்த்தைகளை கேட்ட சாரா கொஞ்சம் நிம்மதியடைந்தது போல இருந்தார். ஆனாலும் எலினா தன்னுடைய வார்த்தைகளை முடிக்காமல், அம்மா, இனிமே நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். நீங்க ஆல்பர்ட் குடும்பத்தோட எந்த பிசினஸ்லயும் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன்னு சொல்லணும். இனிமே எல்லா பிசினஸையும் நானே பாத்துக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவு நான் அதுல ஜெயிச்சு காட்டுவேன் என்று எலினா சொன்னாள். எலினாவின் இந்த வார்த்தைகள் சாராவிற்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகவே இருந்தது. பின் அங்கிருந்து செல்வதற்கு முன் ஃப்ரெட்ரிக்கையும் எலினாவையும் முறைத்தபடி திரும்பி பார்த்தார். அப்போது வாசலில் காத்திருந்த பெஸ்வானி குடும்பத்தின் ஆள் பொறுமை இழந்து அந்த செபாஸ்டியன் ஃபேமிலி மாளிகைக்குள் நடந்து வந்தார். அந்த மனிதனால் தன்னுடைய முஷ்டிகளை இருக்காமல் இருக்க முடியவில்லை. அந்த நபர் சூட் அணிந்திருந்தார். அவருடைய உடையில் பெஸ்வானி என்ற சிவப்பு நிறத்தில் பெரிய பெரிய எழுத்துகள் இருந்தது. அவர் நடந்து வருவதை சாரா பார்த்தார். அந்த மனிதரை கண்டு சாரா தன் மனதிற்குள்,
இவரு பெஸ்வானியோட குடும்பத்தைச் சேர்ந்தவரா என்று நினைத்துக்கொண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டாள். சாரா ஜெஸ்ஸியை சந்தித்து விட்டு திரும்பிய பிறகு பெஸ்வானி குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்ள பல்வேறு வழிகளை பயன்படுத்தினார். அதனால் இந்த நபர் பெஸ்வானி குடும்பத்தைச் சேர்ந்த ஆள்தான் என்பதை அவர் எளிதில் புரிந்து கொண்டார். அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஆட்கள் அனைவரும் பெஸ்வானி என்ற வார்த்தையை அடையாளமாக வைத்திருந்தனர். பின் அந்த நபரை கண்ட சாரா ஜெஸ்ஸி தன்னிடம் பொய் சொல்லவில்லை என்று நினைத்து கொண்டாள். பெஸ்வானி ஃபேமிலி தான் சாராவிற்காக இந்த இடத்தில் வந்து சரவணனை சமாளிக்கப் போகிறது என்று அவர் நினைத்து கொண்டார். சாராவை பொறுத்தவரை அது வலிமை மிக்க 7 பேரில் ஒருவரான பெஸ்வானி ஃபேமிலி. ஃப்ரெட்ரிக் இன்று சாராவை விவாகரத்து செய்ய போவதாக சொன்னதும் சாரா ஃப்ரெட்ரிக்கின் மீது வெறித்தனமான வெறுப்போடு இருந்தார். அவர் சௌத்ரி ஃபேமிலி உறுப்பினர்களின் மீது அதிக வெறுப்பில் இருந்தார். சாரா முன்பொரு காலத்தில் சிட்டாட்டிலில் அவர்களுடன் நல்ல உறவில்தான் இருந்தார். ஆனால் அந்த ஃபேமிலி சமீப காலமாக சாராவை புறக்கணித்து வந்தார்கள். இதனால் சாரா மிகுந்த கோபத்துடனும் ஒரு ஏமாற்ற உணர்வுடனுமே இருந்தார். இனிமேல் யாரையும் நம்பி இருக்க மாட்டேன் என்று தன் மனதிற்குள் சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் எல்லாவற்றையும் தானே சமாளித்துக் கொள்வதாக முடிவெடுத்திருந்தார். சாரா அந்த நபரிடம் சென்று வெல்கம் சார் என்று சொல்லி அந்த நபரை வரவேற்றார். ஆனால் அந்த பெஸ்வானி ஃபேமிலியைச் சேர்ந்தவர் சாராவை முற்றிலும் புறக்கணித்திருந்தார். அந்த மனிதனின் பார்வையில் சாரா அவருக்கு தெரிந்தவராகவும் ஒரு பெரிய ஆளாகவும் இருக்கவில்லை. அதனால் அவர் சாராவிற்கு பதிலளிக்கவில்லை. பின் மறுபடியும் வலிய சென்று என்று ஒரு புன்முறுவலோடு தன்னை அறிமுகப்படுத்தினார். ஆனாலும் அவர் பேசி முடிக்கும் முன் ஒரு பலத்த சத்தம் கேட்டது. அந்த பெஸ்வானி குடும்பத்தைச் சேர்ந்தவர் சாராவை கன்னத்தில் ஓங்கி அறைந்திருந்தார். அவர் அடித்ததும் சாரா அங்கிருந்து வேகமாக முற்றத்திலிருந்து வீட்டிற்கு வெளியே சென்றார். அங்கிருந்தவர்களின் கண்ணுக்கு சாரா வெளியே ஓடியது மட்டுமே தெரிந்தது. அந்த நபர் சாராவை அடித்த சத்தம் மட்டுமே கேட்டது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த எலினா சாராவின் பின் ஓடினாள். அந்த குடும்பத்தைச் சேர்ந்த அந்த நபர் கதவுக்குள் நுழைந்த கணம் அவர் எலினாவை பார்த்து, இந்த வேஸ்ட்லேண்டுக்கு வெளியில இப்படி ஒரு அழகான பொண்ணு இருக்க முடியுமா? உண்மையை சொல்லணும்னா இந்த மொத்த வேஸ்ட்லேண்டையும் இப்படி ஒரு அழகான பொண்ண நான் பார்த்ததே இல்லையே என்று நினைத்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் சரவணன் சரியாக அந்த இடத்திற்கு வந்தான். பின் அந்த பெஸ்வானி ஃபேமிலி நபரிடம் இன்விடேஷன் கொண்டு வந்தது நீங்க தானா என்று கேட்டான். அவனின் கேள்வியை கேட்ட அந்த நபர், ஆமா நான் தான். நீங்க தான் மிஸ்டர் சரவணனா என்று அந்த நபர் கேட்டார். பதிலுக்கு சரவணன், ஆமா நான் தான் சரவணன். இந்த ஃபீனிக்ஸ் ஃபேமிலி முன்னாடி நீங்க ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் தான். நீங்க மற்றவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லிவிட்டு உடனே ஜஸ்டினின் தோளில் தட்டினார். சரவணன் ஜஸ்டினுக்கு கொடுத்த அந்த சைகை ஜஸ்டினை தவிர அங்கிருந்த யாருக்கும் புரியவில்லை. பேஸ்வானி ஃபேமிலியைச் சேர்ந்த அந்த ஆள் வியப்பில் ஆழ்ந்து போயிருந்தார். அப்படியே அதே ஆச்சரியத்துடன் சரவணனை பார்த்தார். அவரது பார்வை சரவணனின் முகத்தில் நிலையாக நின்றது. என்னதான் நடக்குது என்று தனக்குள் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார் அவர். சரவணனையே பார்த்து கொண்டிருந்த அவருக்கு சரவணனின் தோற்றமே மிரண்டு போக செய்யும் அளவிற்கு இருந்தது. அவரது பெயர் நீரஜ் பேஸ்வானி. அவரும் விதுரன் பேஸ்வானியின் காட்ஸில் ஒருத்தர்தான். இன்னும் சொல்ல போனால் விதுரனின் வலது கையே இவர்தான். அவர் இதற்கு முன்னாடி பேஸ்வானி ஃபேமிலிக்கு ஏராளமான பங்களிப்புகளை செய்திருக்கிறார். அவரது சொந்த ஃபேமிலியும் எப்போதுமே பேஸ்வானி ஃபேமிலிக்கு மிக நேர்மையாகத்தான் இருந்து வந்தது. அதிலும் குறிப்பாக பேஸ்வானி குடும்பம் எப்பொழுதெல்லாம் மிகவும் கஷ்டமான நேரத்தில் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இவர்கள் மிகவும் பக்கபலமாக இருந்திருக்கிறார்கள். நீரஜும் சரி அவரது ஃபேமிலியும் சரி பேஸ்வானி ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுவதற்காக நிறைய போர்க்களங்களை சந்தித்திருக்கிறார்கள். அவை ஏராளமான சப்ளைகளை வாங்குவதற்கும் விற்பதற்குமாக இருந்தன. மிக சுருக்கமாக சொல்ல வேண்டுமாக இருந்தால் நீரஜின் ஃபேமிலி இருந்ததால் தான் பேஸ்வானி ஃபேமிலியினால் இந்த அளவிற்கு காசு சம்பாதிக்க முடியுமாக இருந்தது. பேஸ்வானி குடும்பத்திற்கு ஒரு நல்ல சேவகனாக இருப்பதற்காகவே நீரஜ் மிக கடுமையான பயிற்சிகளுக்கெல்லாம் முகம் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஏசியாவில் இருக்கும் தனது மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளப்புகள் கூடவும் மோதி தனது திறமையை சோதித்து பார்த்திருக்கிறார். அவரது ஃபேமிலி காலம் காலமாக செய்து வந்த அத்தனை உதவிகளையும் இப்போது பேஸ்வானி ஃபேமிலி அங்கீகரித்திருக்கிறது. அதை தம் மனதார ஏற்றுக்கொள்ளும் பொருட்டுதான் அவர்களுக்கும் பேஸ்வானி ஃபேமிலியின் பெயரை கொடுத்து விட்டார்கள். நீரஜ் ஃபேமிலிக்கும் இப்பொழுது பேஸ்வானி ஃபேமிலியின் பெயர் கிடைத்துவிட்டது.
பிறகு அவர்களுக்கு பேஸ்வானி ஃபேமிலியினால் ஒரு அங்கீகாரம் கிடைத்தது போல இருந்தது. நீரஜை பற்றி சொல்ல வேண்டுமாக இருந்தால், அவர் இருந்த இன்டர்நேஷனல் ட்ரைனிங் கேம்பில் அவர்தான் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் மாணவனாக இருந்தார். அவர் அங்கேயே எத்தனையோ பதக்கங்களையும் பரிசுகளையும் வென்றிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அவர் ஹோக்சியாவில் மட்டுமில்லாமல் ஏசியாவில் இருக்கும் எல்லா முக்கியமான மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளப்புகளிலும் சண்டை போட்டிருக்கிறார். அவர் ஒரு சில மூவ்களை மட்டும் கற்று வைத்துக் கொண்டு அதை வைத்து சீன் போட்டு அலைபவரில்லை. முறையாக எல்லாவற்றையும் கற்று அதிலும் சிறப்பு தேர்ச்சி எடுத்து எல்லாவற்றிலும் சிறந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஃபைட்டர். அவரிடம் நிறைய ஸ்ட்ரென்த்தும் ஸ்கில்களும் குமிந்து கிடந்தன. ஆனால் அத்தனையும் அவருக்குள் இருந்தாலும் கூட இப்போது சரவணன் பேசிய தொனியில் எல்லாம் அப்படியே ஆற்றில் கரைத்து விட்டது போல மறைந்து நின்றது. அவர் அப்படியே மிரண்டு போய் நின்றிருந்தார். அவரது மண்டைக்குள் சரவணன் சொன்னது மட்டும்தான் மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டிருந்தது. கூடவே அவருக்கு ஏனோ சரவணனின் டோனில் ஏதோ ஒரு ஹிண்ட் இருப்பது போல தெரிந்தது. அவருக்கு முன்னால் இருப்பது ஏதோ சக்தி வாய்ந்த நெருப்பு குண்டத்திற்கு முன்னால் நிற்பது போல இருந்தது. சரவணன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. அப்படியே அதிர்ந்து போயிருந்தவர் திடீரென்று தன்னிலைக்கு வந்தார். உடனே என்று சத்தமாக சிரித்தார். அவருக்கு இப்போதுதான் மூளை வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணியது போல இருந்தது. அவருக்கு இப்போது கொஞ்ச நாட்களாக இருந்த அதிக களைப்பினால் ஏதாவது கற்பனை செய்து கொண்டிருப்பேன் போல என்று தோன்றியது. இல்லையென்றால் சரவணனுக்கு எங்கே இருந்து இந்த அளவிற்கு திறமை வந்தது என்று யோசித்தார். அப்படியே சரவணனுக்கு போதுமான அளவு திறமை இருந்தால் கூட அவனால் எப்படி அவனது காசை காப்பாற்ற முடியாமல் போனது? அவன் எதற்கு அவனது காசு எல்லாவற்றையும் தெரசா சேரிட்டிக்கு டொனேட் செய்ய வேண்டும் என்று எல்லாவற்றையும் யோசித்துக் கொண்டிருந்தான். நீரஜ் ஒரு பிசினஸ் மேன் எல்லாம் இல்லை, அது அவரது பக்கமும் இல்லை. அதனால் அவருக்கு பிசினஸ் ஆபரேஷன் பற்றி எல்லாம் தெரியாது. ஆனாலும் அவருக்கு ஒரு விஷயம் மட்டும் நன்றாக தெரிந்திருந்தது. அது தான் ஒருத்த நாள் அவனுக்கு இருக்கும் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிகளால் பாதுகாக்க முடியாததை கூட அவனது கையை பொற்றுவதன் மூலம் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதுதான். என்னது? எனக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்க போறியா? உன்னால அதை அஃபோர்ட் பண்ண முடியுமா? சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. பெஸ்வானி ஃபேமிலி உன்கிட்ட இருந்து எதையாவது எதிர்பார்க்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். உன்கிட்ட பெஸ்வானி ஃபேமிலி காசை எதிர்பார்க்குது. நீ சிட்டாடலுக்கு டொனேட் பண்ற அந்த சொச்ச காசா எங்களுக்கு தேவை. அதை பத்தியா நாங்க பேசிக்கிட்டு இருக்க போறோம்? பெஸ்வானி ஃபேமிலிக்கு வேண்டியதெல்லாம் உன்னோட உயிர் மட்டும்தான், கூடவே மொத்த பிராங்க்லின் ஃபேமிலியும் தான் என்று நினைத்து கொண்டு கேட்டார். அப்போது ஜஸ்டின் நீரஜை பார்த்து, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா என்று கேட்டான். எதற்கு என்று. ஆனால் இப்போது ஜஸ்டினின் பாவனையும் கூட மிக சீரியஸாக இருந்தது. ஜஸ்டின் சொன்னதை கேட்ட நீரஜ் கடுமையான தொனியில், கண்டிப்பா சொல்லுங்க என்று சொன்னார். அதே நேரத்தில் சாராவும் ஜூலியஸும் கூட இவர்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கும் மண்டை குழம்பி போயிருந்தது. சரவணனுக்கு என்ன பைத்தியமா? அவன் எதற்கு பேஸ்வானி ஃபேமிலியை எதிர்த்து கொண்டு இருக்கிறான் என்று யோசித்தார்கள். அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அவனால் எப்படித்தான் இந்த அளவிற்கு பயமே இல்லாமல் இருக்க முடியுதோ என்று என்னென்னவோ நினைத்தார்கள். ஆனாலும் எல்லாவற்றையும் அவர்களால் மனதிற்குள் மட்டும்தான் வைத்துக் கொள்ள முடியுமாக இருந்தது. அவர்கள் சரவணனை தடுக்கப் போவதில்லை. அப்போது யாரெல்லாம் இதற்குள் போகிறார்களோ அவர்கள் எல்லோரும் பேஸ்வானி ஃபேமிலியை எதிர்த்தவர்களாக ஆகிவிடுவார்கள். பின் நீரஜ் திரும்பி செபாஸ்டியன் ஃபேமிலி மேன்ஷனில் இருந்து வெளியே வந்தார். அவர் வெளியே வந்ததுமே அவரது போன் ரிங் ஆனது. நீரஜ் உடனே போனை எடுத்து ஒரு பார்வை பார்த்தார். பின் காலை அட்டன் பண்ணினார். பின் கால் பண்ணியவனிடம், ஹலோ விதுரன், நான் இப்ப செபாஸ்டியன் ஃபேமிலி மேன்ஷன்ல தான் இருக்கேன். நான் சரவணனையும் ஜோபியும் மீட் பண்ணிட்டேன். எனக்கு என்னமோ அயர்லாண்ட்ல 2 பேரும் மீட் பண்ணி அங்கிருந்து அப்படியே ஓடி போக பிளான் பண்ணியிருந்தாங்களோன்னு தோணுது. ஏஷியாவில இருந்து தப்பிச்சு போயிட்டா எங்களோட கண்ட்ரோல்ல இருந்து தப்பிச்சு போயிடலான்னு நினைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு காமெடினா, அதுலயும் இன்னும் சிரிப்பு வர வைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு தெரியுமா? அவன் எனக்கு ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்க போறானா. கேட்கும் போது சிரிப்பா இருக்குல்ல? சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நான் உனக்கு இன்னொரு 5-10 நிமிஷத்துல கால் பண்றேன், சரியா என்று கேட்டுவிட்டு விதுரன் ஏதும் சொல்லும் முன்னாடியே காலை கட் பண்ணியும் விட்டார். அவருக்கு பேச அவகாசம் கொடுக்கவே இல்லை. விதுரன் கால் பண்ணியது இங்கே இருக்கும் நிலவரத்தை கேட்கவாகத்தான் இருக்கும் என அவரே யோசித்துக் கொண்டு பதிலை சொல்லிவிட்டார். காலை கட் பண்ணியும் விட்டார். நீரஜ் மிக வேகமாக நடந்து கொண்டிருந்தார். கால் பேசிக்கொண்டே அங்கே இருந்த வெற்று கிரவுண்டிற்கு வந்து சேர்ந்திருந்தார்.
அதுல முக்கியமாக செபாஸ்டியன் ஃபேமிலியின் பக்கத்து என்ட்ரன்ஸ் பக்கமாக இருக்கும் வெற்று கிரவுண்டிற்குள் யாரும் அதிகமாக போகவே மாட்டார்கள். நீரஜ் போனை பாக்கெட்டில் போட்டுவிட்டு சரவணனையும் ஜஸ்டினையும் பார்த்தார். அவர்களிடம், என்னாச்சு, எனக்கு எப்படி கிஃப்ட் கொடுக்கலான்னு யோசிச்சிருக்கீங்க என்று கேட்டார். சரவணனும் ஜஸ்டினும் நீரஜை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கும் என்னதான் நடக்கப் போகிறது என பார்க்கும் ஆர்வல் அதிகமாகவே இருந்தது. நீரஜ் தான் சொல்ல வேண்டியதை இன்னும் பேசி முடித்திருக்கவில்லை. சொல்லுங்க. ஆனா நான் இதை சொல்ல பயப்பட மாட்டேன். ஏன்னா பெஸ்வானி ஃபேமிலி பிரச்சனை பண்றதுக்கெல்லாம் பயந்த ஃபேமிலி இல்ல என்று ஒரு திமிருடன் சொன்னார். அதை கேட்டதும் சரவணன் முகம் நிறைந்த ஒரு புன்னகையை உதிர்த்தான். ஆனால் அந்த புன்னகையில் நக்கல் தான் நிறைந்திருந்தது. பேஸ்வானி ஃபேமிலி, மைட்டி 7, வேஸ்லேண்ட் உலகத்திலேயே பெரிய பினான்சியல் குரூப்புகளில் ஒன்று. எதுவாக இருந்தாலும் அவனுக்கு துளியளவும் பயம் இல்லையே. எதுவாக இருந்தாலும் அவன் அதனோடு மோத தயங்கப் போவதில்லை. நீரஜ் சொல்லி முடித்ததும் விரலை சொடக்கிவிட்டு என்று சொன்னான். சரி, அது செய்ய. இப்போ அவன் ஆசைப்பட்டதை கொடுத்துருவோம். சரவணன் சொல்லி முடித்ததுமே ஜஸ்டின் மின்னல் வேகத்தில் செயல்பட்டான். அதை பார்த்த நீரஜிற்கு ஆச்சரியமாக இருந்தது. புருவம் இரண்டையும் உயர்த்திவிட்டு, உனக்கு ஸ்பீடு இருக்கதான் செய்து, மோசமா இல்ல என்று சொன்னார். சொல்லி சிரித்துவிட்டு திரும்பினான். திரும்பியதும் அவருக்கு இன்னும் ஒரு ஷாக் காத்திருந்தது. அதற்கிடையில் மீண்டும் ஜஸ்டின் அவருக்கு பின்னால் வந்து நின்றிருந்தார். இது எப்படி நடந்தது? இவன மனுஷனா இல்ல சிறுத்தையா என்று யோசித்தார் நீரஜ். நீரஜின் கண்கள் ஆச்சரியத்தில் அகல விரிந்திருந்தன. அவர் ஜஸ்டின் வந்ததையே அவதானிக்கவில்லை. அந்த அளவிற்கு வேகத்தோடும் எந்த ஒரு சத்தமும் எழுப்பாமல் வந்து நின்றிருந்தான். ஜஸ்டின் முன்னால் இருந்து மறைந்ததை மட்டும்தான் பார்த்தார். ஆனால் பின்னால் வந்து நின்றது தெரியவே இல்லை. அப்போது அவரது வயிற்றில் ஏதோ ஊறுவது போல இருக்கவும் குனிந்து பார்த்தார். ஜஸ்டின் போட்ட வெட்டில் அவரது வயிற்றில் இருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் அவர் லேசாக சிரித்தார். இன்ட்ரெஸ்டிங். உன்னால என்னையே காயப்படுத்த முடியாம இருக்கே. யாருடா நீ? உன் பேர் என்னடா என்று கேட்டார். ஆனால் ஜஸ்டினோ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நீரஜிற்கு பின்னால் நின்று கொண்டு மட்டும் இருந்தார். ஜஸ்டின் பேசாமல் இருப்பதை பார்த்ததும் நீரஜிற்கு கடுப்பாகியது. என்ன, கை ஓங்கவே தைரியம் இருந்த உனக்கு வாய் திறக்கிறதுக்கு இல்லையா என்று கேட்டார். பேஸ்வானி ஃபேமிலியின் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கும் நீரஜுக்கென்று ஒரு தனி மரியாதை இருக்கத்தான் செய்தது. கூலிப்படை தலைவனாக இருக்கட்டும், டாப் கிளாஸ் கொலையாளிகள், அண்டர்வேர்ல்ட் கிங் என யாராக இருந்தாலும் கூட நீரஜிற்கு முன்னாடி முட்டி போடத்தான் செய்வார்கள். அவர்தான் பேஸ்வானி ஃபேமிலியிலேயே மிகவும் ஸ்ட்ராங்கானவர். அவரை பார்த்தாலே பலர் பயப்படுவார்கள். நீரஜ் ஜஸ்டினையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். சிறிது நேரத்திற்கு நீரஜின் ரத்தத்தை கொதிக்க வைத்த ஜஸ்டின், என்னோட பேரா என்று கேட்டவன் லேசாக சிரித்தார். பின் அவரை நிமிர்ந்து பார்த்துவிட்டு, ஒரு பொணத்துக்கு எதுக்குடா என் பேரை தெரிஞ்சுக்கிறோம்? நீ செத்ததுக்கு அப்புறமா மீட் பண்றவன் என் பேரை உங்ககிட்ட சொல்லுவான் என்று சொன்னான். ஜஸ்டின் மிகவும் டாமினண்டாக நின்று கொண்டிருந்தான். அவனை பார்க்கும் போதே கால்கள் நடுங்கும் அளவிற்கு ஒரு விதமான மிரள வைக்கும் தோரணையில் நின்று கொண்டிருந்தான். ஜஸ்டின் சொன்னதை கேட்டதும் நீரஜ் தலையை ஆட்டிவிட்டு, ஓ அப்படியா என்று கேட்டுவிட்டு ஜஸ்டினை பார்த்தார். பின் அவனது கையில் இருக்கும் கத்தியை பார்த்தார். நீரஜ் அவருக்கு எந்த ஒரு வலியும் இல்லை என்பது போல நின்று கொண்டிருந்தார். கத்தியை பார்த்து கொண்டே, யா ரைட், நீ தி கிரேட் ஜஸ்டின் தானே? நான் உன்னை இங்க பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லையே. ஆனா உன்னை பார்க்கும்போது நீ ஒரு சாதாரண ஆள் மாதிரி தான் இருக்க. உன்னை பத்தி கேள்விப்பட்ட நேரம் எல்லாம் எல்லாரும் சும்மா உன்னை பத்தி ஓவரா பாராட்டிட்டு இருந்தாங்க என்று சொன்னார். நீரஜ் சொன்னதை கேட்டதும் ஜஸ்டினுக்கும் சரி, ஆதிசேஷனுக்கும் சரி ஷாக்காகத்தான் இருந்தது. அந்த ஷாக்கை விளக்க முடியாதபடி இருந்தது. ஜஸ்டின் மிகுந்த சக்தி வாய்ந்தவன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போதுதான் அவனது கத்தியை கொண்டு நீரஜின் வயிற்றில் குத்தியிருந்தான். அதற்கு பிறகும் கூட நீரஜ் கொஞ்சம் கூட அசையவே இல்லை. அவர் எங்கே இருந்தானோ அங்கேயேதான் நின்று கொண்டிருந்தார். அவரது முகத்தில் ஒரு ஏளன பார்வை இருந்தது. ஜஸ்டினை பார்த்து அதே ஏளனத்துடன் புன்னகைத்துக் கொண்டே, கமான் பாடா, முடியுமா? இருந்தா இன்னொரு தடவை குத்து பாப்போம். நீ குத்தும் போது நான் என்னோட கண்ணை லேசா அசைச்சாலும் கூட நான் பெஸ்வானி ஃபேமிலியோட மெம்பர் கிடையாது என்று சொன்னார். என்ன தி கிரேட் ஜஸ்டின், உன்னால அவ்வளவுதான் முடியுமா? ஏதோ இதை வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு சீன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கியா நீ? என்று ஜஸ்டினை வம்பிழுத்துக் கொண்டே இருந்தார்.
நீரஜ் மிகவும் முரட்டுத்தனமாக இருந்தார். ஆனால் அவருக்கு அதற்கான தகுதியும் இருக்கத்தான் செய்தது. அவரது பார்வையும் கூட மிக கூர்மையானதாக தான் இருந்தது. அவரது மசில்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெடித்துவிடும் என்பது போல இருந்தன. எல்லாமே அவரும் ஒரு சக்தி வாய்ந்தவர்தான் என்பதை காட்டிக் கொண்டிருந்தன. நீரஜ் சொன்னதை கேட்ட ஜஸ்டின் தலையை ஆட்டிவிட்டு, ஆமா ஆமா, நீ ரொம்ப ஸ்ட்ராங் தான் என்று சொன்னான். அதை கேட்டதும் நீரஜ் சந்தோஷப்படுவதற்கு இடையில் அங்கே இருந்த சூழ்நிலை அப்படியே மாறியது. அது என்னவோ சரிதான். ஆனா வீக்கா இருக்கிறவங்களுக்கு இடையில இருக்கிற வித்தியாசம் அவ்வளவா தெரியாது. ஆனா ஸ்ட்ராங்கான ஆள்களுக்கு இடையில இருக்கிற கேப்பு நல்லாவே தெரியும் என்று சொல்லிவிட்டு திரும்பினான். அவரது கண்ணில் இப்போது கொலை வெறி தெரிந்தது. முன்னாடி இருந்த பாவனை இப்பொழுது சுத்தமாக இருக்கவில்லை. சரவணனை அதை பார்த்து அதிர்ந்து விட்டான். ஹரிஷ் அவனது கண்ட்ரோலை இழந்துவிட்ட கோபத்தின் உச்சியில் இருந்த நேரத்தில் கூட ஜஸ்டினின் அளவிற்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்க மாட்டார் என்று யோசித்தான். ஜஸ்டின் அதே வெறியுடன் நீரஜை பார்த்து, உனக்கு கிஃப்ட் தர இருக்கிறோம் தானே, வாங்கிக்க என்று சொன்னான். அவன் அப்படி சொன்னதற்கு பிறகும் கூட அவனது கால்கள் அவன் இருந்த இடத்தை விட்டு அசையவில்லை. ஆனால் அங்கே ஏதோ ஒரு வித்தியாசம் நடந்தது மட்டும் நன்றாக புரிந்தது. எல்லோரும் பார்த்து கொண்டே இருக்க அடுத்த நொடியே நீரஜின் வாயிலிருந்து ரத்தம் கொட்டியது. அதை பார்த்ததும் நீரஜ் ஏதோ சொல்ல பார்க்க மீண்டும் அவரது முகத்திலிருந்து ரத்தம் வழிந்தது. அடுத்தது ஜஸ்டின் அவனது கத்தியில் இருந்த ரத்தத்தை துடைத்துவிட்டு மீண்டும் அதை அவனது உரையினுள்ளே போட்டுக்கொண்டான். ஜஸ்டினின் ஆக்ஷன் எல்லாம் மிக வேகமாக இருந்தது. அதை பார்த்து கொண்டிருந்த ஆதிசேஷன் சரவணனும் கூட வாயை பிளந்து கொண்டிருந்தார்கள். உண்மையை சொல்ல போனால் அங்கே இருக்கும் எல்லோரையும் விட ஆதிசேஷனுக்கு தான் நீரஜ் எந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தவர் என தெரிந்திருந்தது. அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு அதில் அவர் நீரஜுடன் சண்டை போட வேண்டி வந்தால் அதற்கு பதிலாக அப்படியே கையை தூக்கி கொண்டு முட்டி போட்டு உட்கார்ந்து விடுவார். ஆனால் இங்கே ஜஸ்டின் அவன் இருந்த இடத்திலிருந்து அசையாமலேயே நீரஜை காயப்படுத்தி விட்டான். ஆதிசேஷனுக்கு ஜஸ்டினை வார்த்தையால் கூட விவரித்துக் கொள்ள முடியவில்லை. அந்த அளவிற்கு ஒரு பெரும் ஆச்சரியத்துடன் இருந்தார். நீரஜ் முகம் முழுக்க ரத்தத்துடன் நின்று கொண்டிருந்தார். ஆனாலும் அவர் தனது கெத்தை விட்டு கொடுத்து கொள்ளாமல் அசையாமல் நின்று கொண்டிருந்தார். அவர் அப்படியே இருக்க அவரது போன் மீண்டும் ரிங் ஆனது. அவர் மெதுவாக போனை எடுத்து பார்த்தார். மீண்டும் விதுரன் தான் கால் பண்ணியிருந்தார்.